மக்கள் மனசு பாருங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மக்களே, அரசியல் நிலைப்பாடுகள் ரொம்ப தலைகீழாக மாறி மாறி போயிட்டுருக்கு. எது இந்த பட்டம் ஏறி இறங்கும் இல்லைங்களா, இந்த பட்டத்தை வானத்தில் விட்டோம்னா ஏறி இறங்கும், இந்த காத்தடிக்கிறது செய்யலாம் மாறும். அப்படி தான் இன்றைக்கி உள்ள அரசியல் நிலவரங்கள் இருக்குது. இதுவரையில் காணாத சில நிகழ்ச்சிகள் அரசியல் களத்தில் எந்த மக்களும் இதுவரை எந்த ஆண்டுகளிலும் எந்த வருடங்களிலும் பார்க்காத ஒரு விஷயங்களை இப்போது எல்லா மக்களும் பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை இதுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, ரொம்ப ஓட்டு போட்ட மக்கள் நிலைமையை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. மக்கள் பரிதாபமான ஒரு காலகட்டத்தில் இன்றைய அரசியல் களம் நிகழ்ந்துட்டுருக்கு. ஓட்டு போட்ட மக்கள் மனநிலையை பாராமல், கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் திமுக கூட்டணிகள் ஒன்று சேர்வது என்பது மக்களுடைய மன உணர்வுகளை எவ்வளோ காயப்படுத்தும் என்பதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளாமல் ஆட்சி அமைப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இப்படி இரண்டு பெரிய கட்சிகளும் நடந்து கொள்வது அரசியல் களத்தில் மக்களுடைய மனநிலையை எதிர்ப்பட்ட கோணத்தில் எதிர்கால அரசியலை பார்க்க தூண்டும் என்பது கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் இரண்டு பெரும் கட்சிகளும் நடந்து கொள்வது நாளைய அரசியல் போக்கை, அரசியல் நிலைப்பாடுகளை மக்கள் எப்படி கைக்கொள்வார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அரசியல் வெற்றி என்பது ஒரு தனிமனிதனுடைய வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வுகளின் வெளிப்பாடு. அது அவர்களை கருத்தில் கொள்ளாமல் ஒட்டுமொத்த தமிழக ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணங்களை, மன உணர்வுகளை, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விருப்பங்களை எதுவென்று அறியாமல் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பது எப்படி ஜனநாயக முடிவாக இருக்க முடியும்? எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொள்ளாமல், அவருடைய வாழ்வியலை, சூழலை கருத்தில் கொள்ளாமல் ஜெயித்த பிறகு தலைவர்களை முடிவெடுத்துக் கொள்வது எப்படி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வெளிப்பாடாக இருக்கும், எண்ணமாக இருக்கும், முடிவாக இருக்கும்? அது அப்படி இருந்தால் அது ஜனநாயக முடிவா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த ஜனநாயக நாட்டில் இப்படிலாம், ஜனநாயக நாடு என்பது அனைவருக்கும் சுதந்திரமான ஒரு நாடு தான், அதில் ஒன்றும் இல்லை. ஜனநாயகம் என்பதை எப்படி வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாமா? இப்போ அதிமுகவுக்கு ஒரு அதிமுக கட்சி என்பது அது ஒரு பாரம்பரியமான கட்சி, அதற்குள்ள மக்கள்னு தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக போட்டிருக்கிறாங்க. திமுக கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி, அந்த திமுகவை உணர்வுபூர்வமாக நினைக்கிற ஓட்டர்கள் தான் அதுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க. இப்போ இரண்டுமே ஆப்போசிட்டான கட்சி மக்களுக்கு இடையில். இது ஒரு பிரிவு, அது ஒரு பிரிவு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்படி வளர்த்தப்பட்ட இரண்டு, கலைஞர் கட்சி, எம்ஜிஆர் கட்சி என்று பிரிவினையாக அப்பிலிருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நண்பராக இருந்தாலும் மக்களுக்கு அவை இரண்டு வேறுபட்ட கட்சியாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ இது அதிமுக தான் வர வேண்டும் என்று ஓட்டு போட்ட கட்சிகளும் திமுக தான் வர வேண்டும் என்று ஓட்டு போட்ட மக்களுக்கும் நிலைப்பாடுகள் இப்போது எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். இவங்க ரெண்டு கட்சியுமே வேறுபட்டு களத்தில் குதித்த இரண்டு கட்சிகளுமே ஒன்றாக சேர்ந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்று இவர்கள் முதலமைச்சராக யார் வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். நாளை இன்னும் 5 ஆண்டு கழித்து இல்லை மக்களவை தேர்தல் வரும்போது மக்களுடைய மனநிலை இவர்களை எப்படி நேசிப்பார்கள்? இவர்கள் அரசியலுக்காக எதை வேண்டுமானால் செய்வார்கள். இவர்களுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும்? 3வது அணியோ 4வது அணியோ ஏதோ ஒன்று தோன்றினால் அதற்கு ஓட்டு போடலாம் என்று நினைக்க மாட்டார்களா? இதையெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளாமல் திமுக கூட்டணி விஜய் ஆட்சி அமைப்பதை விடக்கூடாது என்ற அந்த குறுகிய எண்ணத்தில் பெரிய ஒரு ஜனநாயக பண்பை, மக்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பை, உணர்வுகளை கேவலப்படுத்துவத ஒரு நிலைப்பாடை தான் இதிலிருந்து நான் பார்க்குறா போல இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம், மக்களுடைய மனநிலை இதில் எப்படி இருக்கும்? பாரம்பரியமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுக என்று திமுக ஓட்டர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த வெள்ளமும், அதிமுக தான் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த மக்கள் வெள்ளமும், அவங்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் ஒன்று யோசித்து பார்த்தால் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதை நீங்களே பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய பொழுதுகளும் இன்றைய பொழுதுகள் முடிவதற்குள் இன்னும் மாற்றங்கள் இருப்பு என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது எங்கேயும் நடக்காத ஒரு கூட்டணி என்பது, யார் வேண்டுமானால் கூட்டணி சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்கலாம் என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை, அரசியல் நடைமுறை தான். அதில் தவறில்லை. ஆனால் இரண்டு வேறுபட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் அரசியல் ஆதாயத்துக்காக, இல்லை முதலமைச்சர் பதவிக்காக,
இன்னொரு மூன்றாவது கட்சி விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பது மக்களுடைய மனநிலை கொஞ்சம் எதிர்பார்த்து செய்கிறார்களா இல்லை எதிர்பார்க்காமல் செய்கிறார்களா என்று யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலையாக இருக்குது. மக்களுடைய நிலைப்பாடை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் மாபெரும் ஒரு புரட்சியான ஒரு விஷயமா இருக்குது. அரசியலில் ஜனநாயக புரட்சியாகவே இது கருதப்படுகிறது. மக்களை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இன்றும் நாளையும் இதற்கு பிறகு என்ன முடிவுகள் வருகிறது, அரசியல் களத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.